பேக்கிங் சீரீஸோட பார்ட் 8ல் பேக்கரியில் வாங்குற அதே டேஸ்ட்டோட வீட்லேயே எப்படி பட்டர் பிஸ்கெட் வீட் ஃப்ளோர் வச்சு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட்டை நான் ஜஸ்ட் பிரேக் பண்ணி காட்டுற பாருங்களேன், அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 100 கிராம்ஸ் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் அமுலோட அன்சால்ட்டட் பட்டர் எடுத்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்து நல்லா விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண நல்லா டபுளாக வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் உப்பு அண்ட் அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அண்ட் அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தென் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை கொஞ்சமாக நல்லா ஜலிச்சு சேர்த்துக்க போகிறோம். அண்ட் என்னோட பேக்கிங் சீரீஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு சாஃப்டான டோவாக ஹேண்ட்லே கூட நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு லேசாக நீட் பண்ணிவிட்டு இதில் ஹாஃப் ஆஃப் த மாவு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி நல்லா தின்னான ஒரு லேயருக்கு நல்லா இதை உருட்டி எடுத்ததுக்கப்புறமா குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு சின்ன பாட்டில் மூடி இல்லைன்னா ஒரு சின்ன மூடியை வச்சு நல்லா இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு நைஃப் வச்சு எல்லா பக்கமும் ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இதை டாப் அண்ட் பாட்டம் ரோட் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இதை கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெளியே எடுத்துகிட்டு மில்க் வாஷ் இல்லைன்னா எக் வாஷ் கொடுத்துக்க போகிறோம். மில்க் வாஷ் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் மேலே மட்டும் கோட் பண்ணிக்கோங்க. எக் வாஷ் கொடுக்குறீங்கன்னா எக்கோட யோக்கை வச்சு மேலே மட்டும் கோட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 7 மினிட்ஸ் போல் வச்சு ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் கிறிஸ்பியான வீட் ஃப்ளோர் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் பேக்கிங் சீரீஸை பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.